பாலச்சந்தர் இயக்கிய சகானா சீரியல் மூலமா அறிமுகமானவங்க தான் ஸ்ரீதர். இவங்க தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பல சீரியல்ல வில்லன், அப்பா, குணச்சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேஷங்கள் நடிச்சு பிரபலமானாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மாலை நடிகர் ஸ்ரீதர் திடீர்னு மாரடைப்பால உயிரிழந்துட்டாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச திரைப்பிரபலங்கள் ஷாக் ஆகியிருக்காங்க. அடுத்தடுத்து பிரபலங்களோட மரணத்தினால திரை உலகமே சோகத்தில் மூழ்கி இருக்குது. அந்த வகையில் நடிகரா இவங்களை அறிமுகம் பண்ணி வச்சது பாலச்சந்தர் அப்படின்னாலும் சீரியல்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஸ்ரீதர். இப்போ ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிற வலியின் வேலன் சீரியல்ல முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில சென்னை தீநகர் இல்லத்துல இருக்கும்போது இன்னைக்கு மாலை 5 மணிக்கு மாரடைப்பால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உறவினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களோட இரங்கல் செய்தி தெரிஞ்ச சக நடிகர்கள் இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வலியின் வேளாண் சீரியலில் கோ ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருக்கிற கம்பம் மீனா இந்த செய்தி தெரிஞ்சு அதிர்ச்சியாக இருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் வலியின் வேளாண் சீரியல் ஷூட்டிங் முடிச்சு வந்தேன். ஸ்ரீதரன் இறந்த செய்தி ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. இந்த சீரியலில் அவர் ஹீரோயின் அப்பாவாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஹீரோவுக்கு அம்மாவாக நடிக்கிறேன். எங்கள் ஃபேமிலி வேற, அவங்க ஃபேமிலி வேற. இப்போ தான் திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு போட்டாங்க. அவங்க எதனால இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே முழுமையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்பம் மீனா சோகமா பேசியிருக்காங்க. அந்த வகையில சன் டிவில ஒளிபரப்பான தாமரை சீரியல் 500 எபிசோடு தாண்டி ஒளிபரப்பாச்சு. இந்த சீரியல்ல நிரோசா, நீலிமா இவங்கெல்லாம் முக்கியமான ரோல நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல்ல இவங்க போலீஸா நடிச்சு ஃபேன்ஸ் மத்தியில பேரன்பை பெற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ இவர் உயிரோட இல்லை அப்படிங்கிற செய்தி அறிஞ்சு ரசிகர்கள் மற்றும் அவங்களோட உறவினர்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. திரை பிரபலங்கள் அடுத்தடுத்து மாரடைப்பால உயிரிழக்கிற செய்தியை கேட்டு நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. நேற்று கூட பழம்பெரும் நடிகர் ரவிக்குமார் உயிரிழந்தாங்க. இன்னைக்கு நடிகர் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலங்கள் சோகத்தில் மூழ்கி இருக்காங்க. ஜீ தமிழ் சேனல் அவங்களுக்கு இரங்கல் பதிவு போட்டிருக்கும் நிலையில கமெண்ட்ல ஃபேன்ஸ் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.